ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற நம்முடைய பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த நாள் சாயங்கால வேளையில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை பிதாவாகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று நாம் இந்த வால்யூம்னுடைய கடைசி அத்தியாயத்துக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். 16வது அத்தியாயம். அந்த 16வது அத்தியாயத்தினுடைய தலைப்பை யாராவது வாசிக்க முடியுங்களா? 16வது அத்தியாயத்தின் தலைப்பு ஒப்புரவாகுதலின் ஊழியம் அல்லது ஒப்புரவாகுதல். தேங்க்யூ சிஸ்டர். ஒப்புரவாகுதலின் ஊழியம் அல்லது ஒப்புரவாகுதல். அதாவது கிட்டத்தட்ட நாம் இந்த தொகுதியினுடைய நிறைவு அத்தியாயத்துல வந்திருக்கிறோம். இந்த தொகுதியிலேயே வச்சு மிகவும் சிறிய அத்தியாயம் இதுதான். இன்றைக்கு இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு ஆனதுடன் நாம 6வது தொகுதியை ரீச் பண்ணிடுவோம், மேற்பார்வை. ஸோ அன்பானவர்களே, இந்த மேற்பார்வையினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு எக்லிஷியாவுக்கு 2 விதமான ஸ்டடி மெத்தட் இருக்கு. ஒன்று ஒரு இலையை எடுத்து அந்த இலையினுடைய அந்த ஒரு இலையை நீங்க வேணா எடுத்து பாருங்க. இந்த இலைக்குள்ள நிறைய நரம்புகள் போறத நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பத்தியும் எடுத்து அந்த ஒரு பத்தியில இருக்கிற ஒரு வரிகளையும் படிச்சு படிச்சு வால்யூம் படிக்கிறது ஒரு மிக 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 பிளஸ்ஸிங்கான ஒரு மெத்தட். ஆனா அது ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு நிறைய பேர் டச்சே பண்றது இல்லை. பட் அப்படி இருப்பது சரியில்லை. ஆனா நம்மளுடைய ரட்சிப்பை நாம துரிதப்படுத்தணும் அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, மகா வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தியாயங்களை நம்ம ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல என்ன இருக்கு, 5th வால்யூம்னா இத்தனை அத்தியாயம் இருக்கு, இந்த அத்தியாயத்துல இதை பேசுறாருன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ நம்மளுடைய பாடத்துல ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா மேற்பார்வை பார்த்துட்டு குறிச்சு வச்சுக்கிட்டு, ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க மேல, உங்களுக்கு என் மேல, எங்களுக்கு உங்க மேல, நாம் எல்லாரும் இந்த மேற்பார்வைக்கான குறிப்புகளை குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த அத்தியாயத்துக்குள்ள போனோம் அப்படின்னம்னா, இத சொல்ல வந்திருக்கிறாரு, இது இப்படி சொல்றாரு, இந்த உதாரணங்களை பயன்படுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கோணத்துலதான் நாம இதை தொடங்குறோம். ஒருவேளை யார் இந்த சத்தியத்தின் மீது அதிக அன்புடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் விளக்க உரையாக இருக்கக்கூடிய இந்த 6 அத்தியாயங்களையும் தங்கள் நெற்றிகள்ல ஏற்றி வைத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இப்ப நாம 16வது தாமதப்படுத்த வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த விஷயத்த நீங்க தாமதப்படுத்திட வேண்டாம். தயவு செஞ்சு உங்களுடைய முயற்சிகளை ஏறெடுத்து இந்த மேற்பார்வைன்னு ஏன் நம்மளுடைய எக்லிஷியால ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நாம எல்லாரும் உள்ள போய் அந்த உள்ளான பார்வையை நாம தக்க வச்சு நாம சபையா மாறணும் அப்படிங்கிறதா. ஏன்னா இன்னைக்கு பார்க்க போறோம் புது சிருஷ்டியோடைய முக்கியமான வேலை என்னங்கிறத நாம இன்னைக்கு தேவனுக்கு சித்தமானால் பார்ப்போம். ஆனா இந்த கடைசி அத்தியாயம், இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 5வது தொகுதியினுடைய கடைசி அத்தியாயத்துல ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னு சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழவே தகுதியற்ற ஜனங்களை சாகவே முடியாத மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு பிதாவாகிய தேவன். சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 வரி தான், ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழவே தகுதியற்ற ஜனங்களை சாகவே முடியாத ஒரு வாய்ப்பினை தந்து நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் பிதாவாகிய தேவன். சாகவே முடியாத ஒரு வாழ்க்கையை மாத்திரமா தந்திருக்கிறாருன்னா ஒரு ஊழியத்தையும் அவர் தந்திருக்கிறார். அந்த ஒரு ஊழியத்துக்கு பேர் கொடுக்கணும்னா அது இந்த அத்தியாயத்தினுடைய பேர் தான், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஜனங்கள் இன்றைக்கு தேவன் கூட ஒப்புரவாகாம அலைந்து திரிகிறாங்க. இப்போ அவருடைய பிரசன்னத்தின் அப்போகாலிப்சிஸ்ல, பொற்கால ஆட்சியில தீமை இந்த பூமியில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற நேரத்துல
நாம பூமியில இருக்கிற எல்லாரையும் சேர்த்து கர்த்தர்கிட்ட ஒப்புரவாக்கணும். அந்த ஊழியம் தான் இந்த ஊழியம். ஸோ சகோதர சகோதரிகளே, அதுக்கு முதல் நாம என்ன இருக்கணும் அப்படின்னம்னா தேவன் கூட ஒப்புரவாயிருக்கணும். அது நாம நிச்சயம் ஒப்புரவாய் தான் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு தொல்லை கஷ்டங்கள், தேவன் கிட்ட போறோம். ஆனா நம்ம கிட்ட ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரங்கள்ல தேவன் கிட்ட போறோமா? எவரொருவர் இரவு பகல் எல்லாவற்றிலேயும் தேவன் கூட இருக்கிறாரோ, ஆபத்துல மாத்திரம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடாம, நல்லது கெட்டது நிக்கிறது போறது வர்றது எப்பவுமே தேவன் கிட்ட யாரு தொடர்புல இருக்கிறாங்களோ அவர்களே சபை ஜனங்கள் என்று சொல்லலாம். அன்பானவர்களே, இப்போ இந்த ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், இவங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதுதான் ராஜரீக ஆசாரியத்துவம். இந்த ராஜரீக ஆசாரித்துவத்துல உங்களுக்கு ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டின் ஆசாரிப்பு குடார மெத்தட்ல உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆசாரியர்கள் போஸ்டிங் அங்க இருக்குது. யாராவது வாயை திறந்து நீங்க பதில் கொடுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் மெத்தட்ல எத்தனை விதமான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க? 2 வகை. பிரதான ஆசாரியர். தேங்க்யூ சிஸ்டர். பிரதான ஆசாரியன், உடன் ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியன் ஒருமைதான், உடன் ஆசாரியர்கள் பன்மை. One chief or high priest along with many under priests. இதுதான் நம்மளுடைய மெத்தட். இவர்களுடைய கூட்டமைப்புக்கு பேரு தான் என்ன அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு பேர். அப்போ நமக்கு தலை கர்த்தரேசு, அவருடைய சரீர அங்கங்களாக நாம் அனைவரும் இருக்கோம். இதுல நாம பங்கெடுக்கணும்னா முதல்ல இந்த உடன் ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, மேன்மையான ஒரு பலியை இந்த சுவிசேஷ யுகத்துல பண்ணணும். அந்த மேன்மையான பலி என்ன அப்படின்னா சுய சித்தத்தை தத்தம் செய்து நிரூபித்து காண்பிப்பது. மனைவிக்குரிய விஷயங்கள்ல, கணவனுக்குரிய விஷயங்கள்ல, குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள்ல, ரொம்ப குறிப்பா தனிப்பட்ட யோசனைகள்ல நாம தேவன் கிட்ட என் சுய சித்தத்தை நான் அர்ப்பணிச்சிருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டிட்டோம் அப்படின்னம்னா சுவிசேஷ யுகத்துல அதுக்கு பேர் தான் மேன்மையான பலி. மேன்மையான ஒரு பலியை, இந்த பலியை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அது புத்தியுள்ள ஆராதனை. அது நம்மளை எங்க தகுதிப்படுத்துது அப்படின்னா ஒரு உடன் ஆசாரியனா நம்மளை தகுதிப்படுத்து. இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவிசேஷ யுகத்தின் காலப்போக்கில் அப்படியே நிறைவேறும். சுவிசேஷ யுகமே எப்பதான் முடியும்னா இந்த 1,44,000 நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மேன்மையான பலிகளை செலுத்தி முடிக்கும் வரைக்கும் அது தொடரும். மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை மாத்திரம் பலி செலுத்துகிறார்களா அப்படின்னா, ஆமா, சுய சித்தத்தை மாத்திரம் பலி செலுத்துவாங்க. ஆனா அது கூடவே சேர்ந்து பல உபத்திரவங்களை இவங்க சகிக்க வேண்டியதாக இருக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம். அப்படியே இது மலர் படுக்கை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தடவை நம்ம வந்துட்டோம் அப்படின்னம்னா சுயத்தை தத்தம் செய்யறது ஒரு பெரிய சவாலு. அது கூடவே இன்னொரு சவால் என்ன அப்படின்னா நமக்கு அநேக பாடுகள் இருக்கு. பாடுகளினுடைய பலன்கள் பட்டியல் போட்டீங்கன்னா அது பல பலன்கள் இருக்கு, அது தனி பாடம். ஆனா பாடுகளை நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடணும். ஒருவேளை அப்படி நாம் பாடுபடுறதுல பாடுகள்ல ஐக்கியத்தை நம்ம காட்டிட்டோம்னா, அதான் அவர் சொல்லுவார் இல்லையா, நான் அனுதினமும் சாகிறேன்னு சொல்லுவாரு. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிபி 33 ஏப்ரல் 3ஆம் தேதி 3 மணிக்கு கர்த்தர் கூட அப்போஸ்தலர் பவுல் சிலுவையில இருந்தாரா? இல்லை. ஆமா, இல்லை.
ஆனா சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்போ? என் வாழ்க்கையில, என்னுடைய கால சூழ்நிலையில, என்னுடைய சுயத்தை, என்னுடைய விருப்பங்களை கொன்னுட்டேன் நானு. சிலுவையில அர்ப்பணிச்சாரு அவருடைய சரீரத்தை. அவர் சரீரத்தையும் தன்னுடைய சித்தத்தையும் அர்ப்பணிச்ச மாதிரி என்னுடைய விருப்பங்களையும் நான் தியாகம் செய்யறேன். இது என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற சோதனை. உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் சமையல் ஆசிரியர். அவர் எல்லாருக்கும் சமையல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறார். மாணவர்கள் ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 30 மாணவர்களுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் அவர் சொல்லல, நீங்க முதல் சமையல் பண்ணும்போது உங்களை யாராவது என்கிட்ட தர்றீங்களான்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்றாரு. பாருங்க, 30 பேர்ல பார்க்கும்போது ஒரு 3 பேர் மட்டும், 30 பேர்ல ஒரு 3 பேர் மட்டும், மாஸ்டர் நீங்க தான் எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு இது செய்ய தெரியாது, இந்தாங்க மாஸ்டர் நீங்க டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா. மீதி 27 பேரு கண்டுக்கவே இல்லையா. சோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வாழ்வு தந்த பிதாவாகி தேவனும் கர்த்தரேசுவும் நம்ம கிட்ட அர்ப்பணிக்கிற சிந்தை இருக்கான்னு பார்க்கும்போது, நம்ம போய் தேவன் கிட்ட எங்களை நாங்க முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம்னு நம்ம சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, நம்ம பேச்ச நம்பி சரி இவங்க அர்ப்பணிக்கிறாங்க, இவங்களுடைய அர்ப்பணிப்பை நம்ம ஆசீர்வதிப்போம்னு சொல்லிட்டு அதை அங்கீகரிச்சிட்டாங்க. அங்கீகரிச்சுட்டா அவங்க என்ன பண்ணாங்க, நமக்கு அதே வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட்டு இப்ப இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் முதலாளி கிடையாது, இந்த வாழ்க்கைக்கு நீங்க மேலாளர், மேனேஜர். இதை நீங்க உரிமை கொண்டாடாதீங்க, ஆனா பொறுப்பா இருந்து வழி நடத்துங்க. அப்ப எப்படி இந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்த சமையல் மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு யாரு அவங்களா எனக்கு தர்றாங்கன்னு பார்க்கலான்னு சொன்ன மாதிரி, பிதாவாகிய தேவன் கர்த்தரேசு விருப்ப காணிக்கைகளை எதிர்பார்க்கிறாங்க. நாமளா விரும்பி சத்தியத்தை உணர்ந்து யாராவது முன் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு அவர் செக் பண்ணும்போது, அவரு முன்னாடியே அவருக்கு ரிசல்ட் தெரியும். 1,44,000 பேர் மாத்திரம்தான் அந்த மாதிரியான ஒரு விருப்ப காணிக்கைய பலிய செலுத்தினாங்க. அவருக்கு முன்னாடியே தெரியும். அவருக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு சிலர் இன்னும் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் அப்போகாலிப்சிஸ் இன்னும் வரல. அப்போகாலிப்சிஸ் வந்ததுன்னா கதவு அடைக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நாம ஒருவேளை அப்ப இருந்தோம் அப்படின்னம்னா நல்லா கவனிக்கணும். கடைசியா சாட்சி கொடுக்கிற வாய்ப்பு இருக்கான்னு கவனிக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா நாம் திரள் கூட்டம். சோ சகோதர சகோதரிகளே, நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது நம்முடைய நேரம். ஒருவேளை இதுல நாம் சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னம்னா அவரை போலவே மகா பெரிய ஒரு இளைப்பாறுதல்ல நாம் போவோம். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மை நோக்கி வரும். அந்த பொறுப்பின் பேரு தான் ஒரு மிகப்பெரிய ஊழியம், ஒரு மகிமையான ஊழியம். 1000 வருடமும் அதற்கடுத்த யுகங்களும் தொடரும் ஒரு ஊழியம். அந்த ஊழியம் கிடைக்கணுங்கிறதுக்காக எதைய வேணாலும் அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த 16வது அத்தியாயத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப கொஞ்சம் வாசிக்கலாம். வரி வரியா வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக பெற்றிருக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினரே, ஒப்புரவாகுதலின் ஊழியத்திற்கும் ஒப்புரவாகுதலுக்கும் பங்கு பெறுகிறவர்களாவார்கள். அனைத்து ஆசாரியர்களும் சுவிசேஷ யுகம் துவக்கி முடியும் மட்டும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தி வருகிறார்கள். ரோமர் 12 வசனம் 1,
இவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் வரவிருக்கின்ற 1000 வருட அரசாட்சியிலும் மகிமையிலும் அவரோடு பங்கு பெற்று மாபெரும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ பாத்தீங்களா, ஸோ இந்த அத்தியாயத்துல இந்த கோணத்துல உள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுது இப்படிதாங்க நீங்க இருக்கணும், இந்த சூழ்நிலையில தாங்க நம்ம கடந்து போகணும்னு சொல்லிட்டு பிற்பாடு கூடுதலான வைராக்கியத்தையும் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துல அவங்க பாகத்துல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தையும், அதே சமயம் இந்த பூமியில இருக்கிற சில பேர் நம்மளை எதிர்ப்பாங்க, அந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் ஒரு அங்கம் நானு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட முன்னேறுவதற்கு பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் தான் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை படிக்கிறவங்க நானும் அந்த பரம சபையில சேரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை அவங்க உடையவர்களாக அவங்களை உத்வேகப்படுத்தும் அத்தியாயம் இது. கடைசியாக இந்த அதிகாரம் வெளிப்படுத்துதல் 2:10 முடியுது. 2:10. இதில் இரண்டாம் அதிகாரம் வசனம் 10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். தேங்க்யூ சார். அந்த ஒரு ரொம்பவும் பலமான ஒரு வசனம், தெளிவான ஒரு வசனம். இப்ப நம்ம 6வது அத்தியாயத்துக்குள் அடி எடுத்து வைக்கலாம். இந்த 6வது தொகுதிக்குள் அடி எடுத்து வைக்கலாம். 6வது தொகுதியை குறிச்சு நாம் ஒரு விவரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரை நாம் பார்த்த அத்தியாயங்கள் அது ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு நல்ல அத்தியாயம் தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். 1வது வால்யூம்ல இருந்து 5வது வால்யூம் வரைக்கும் இருக்கிற எல்லா தொகுதிகளுமே அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அத்தியாயம் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அந்த அத்தியாயம் அந்த குறிப்பிட்ட தலைப்பு பற்றின 10% சொல்லியிருக்கும். அதுக்கு அடுத்த அத்தியாயம் இன்னொரு 10% சொல்லும். அதுக்கடுத்த அத்தியாயம் இன்னொரு 10% சொல்லும். அப்படி கடைசியில 10வது அத்தியாயம் அல்லது கடைசி அத்தியாயம் வரும்போது அந்த குறிப்பிட்ட தலைப்பு சார்ந்த 100 விழுக்காட்டை 7ஆம் தூதன் எழுதியிருப்பார். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 5 தொகுதிகளினுடைய காரியம். ஆனா இந்த 6வது தொகுதி சற்று கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாகவே 6வது வால்யூம் படிக்கிறவங்க ரொம்ப வித்தியாசமாக வாழ்க்கை வாழுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கும். அந்த மாதிரி சகோதரிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மற்ற 5 தொகுதிகள் ஒரு விஷயத்த சொல்லி அதன் மேல அடுக்கி 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 ஓரளவுக்கு நிறைவுக்கு கொண்டு வருவது தான் எது அப்படின்னா 5 தொகுதிகள். பட் இந்த 6வது தொகுதி என்ன கோணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னும் டிஸ்டிங்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. இதுக்கு சரியான உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு சைக்கிள் எடுத்துக்கலாம். நமக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னா, லாரன்ஸ் பிரதர் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ லாரன்ஸ் பிரதர் சொல்லுங்க பிரதர். ஓகே, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இப்போ சைக்கிள் இருக்கு. சைக்கிளினுடைய அந்த குட்டி குட்டி கம்பிகள் வரும் பாருங்க உள்ள, அந்த கம்பிகளுக்கு பேர் ஸ்போக்ஸ் கம்பி. ஸ்போக்ஸ் கம்பி, ஸ்போக்ஸ். அந்த கம்பிங்க எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குமா அல்லது எல்லா கம்பிகளும் நடுவுல ஒரு பாகத்துல இணைஞ்சிருக்குமா? நடுவுல ஒரு பாகத்துல இணைஞ்சிருக்கும். சரி, இப்ப நமக்கு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா,
அந்த நடு பாகத்தை தனித்தனியா பிரிக்க வேண்டாம். அது ஒரே கூட்டா நினைச்சு பாருங்க. இப்ப டயர்ல இருக்கிற பல்வேறு கம்பிகள் அந்த நடு பாகத்துல வந்து இணைஞ்சிருக்கு. ஒரு பாகம் ஒரு சப் டாபிக்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க யோசிச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிற பாகம் வந்து புது சிருஷ்டி. ஒரு ஸ்போக்ஸ் கம்பியும் அதனுடைய ஒரு தலைப்புகள். இந்த கோணத்துலதான் புது சிருஷ்டி புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நடுவுல இருக்கிற பாகத்துக்கு பேரு புது சிருஷ்டி, முதலாவது ஸ்போக்ஸ் கம்பிக்கு பேரு புதிய சிருஷ்டி, அதனுடைய அழைப்பு. இரண்டாவது புதிய சிருஷ்டி, அதனுடைய ஆர்கனைசேஷன், அதனுடைய அமைப்பு. எகைன் புது சிருஷ்டி, அதனுடைய ஒழுங்கு. புது சிருஷ்டி, அதனுடைய பிரமாணம். புது சிருஷ்டி, அதனுடைய இளைப்பாறுதல். புது சிருஷ்டி, அதனுடைய முன்குறித்தல். புது சிருஷ்டி, அதனுடைய தற்கால சுதந்திரம். புது சிருஷ்டி, அதனுடைய ஞானஸ்நானம், அதனுடைய எதிரிகள், அதனுடைய பஸ்கா, அதனுடைய உயிர்த்தெழுதல். இப்ப புரியுதுங்களா? மத்த இது வந்து ஒரே தலைப்பு 10, 20, 30, 40ன்னு ஒரே மேட்டரை பேசி 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 100% கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கும். இது வந்து ஒரே தலைப்புல பல டாபிக்ஸ் இருக்குது, ஆனா எல்லாமே ஒரே விஷயத்தை அட்டாச் பண்ணிருக்கு. ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த கோணத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா பார்க்க போறோம். பொதுவாக இந்த 6வது அத்தியாயம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியினுடைய எதை பத்தி முதல் அத்தியாயத்துல பாக்குறோம்? யாராவது சொல்லுங்களேன். முதல் அத்தியாயத்துல நீங்க தலைப்பை பார்த்து சொல்லிருவீங்க. புது சிருஷ்டியினுடைய எதை பத்தி முதல் அத்தியாயத்துல இருக்கு? பூமி ஒழுங்கின்மை, அந்த முதல் அந்த சாப்டர். ஓகே, வேறு யாராவது? அதோடைய சிருஷ்டிப்பு பத்தி பிரதர், அதோடைய உருவாக்கம். கரெக்டா சொல்லணும்னா, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்போக்ஸ் கம்பி, ஹப், ஆக்சல், பால் பேரிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, நடு பாகத்துக்கு கூட எல்லாம் இணைஞ்சிருக்கிறது. இந்த முதல் அத்தியாயம் மட்டும் புதிய சிருஷ்டியை பத்தி பேசாம பழைய சிருஷ்டியை பத்தி பேசும். புது சிருஷ்டியை பத்தி, பழைய சிருஷ்டியை பத்தி பேசும். எப்படி அப்படின்னா, புது சிருஷ்டி எங்கிருந்து உருவாகுது? பழைய சிருஷ்டிக்குள்ள இருந்துதான் உருவாகுது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்னு சொல்றாரு இல்லையா, அது ஏதோ காத்துல உருவாகல. புது சிருஷ்டி ஆல்ரெடி கெட்டு போன ஒண்ணுக்குள்ள, உடையும் தன்மையுள்ள ஒன்றுக்குள்ள இருந்து வெளியே வருவதுதான் புது சிருஷ்டி. இப்ப நம்ம போலாம். ஆதியிலே முதல் தொகுதி, முதல் அத்தியாயம், 6ஆம் தொகுதியில முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பழைய சிருஷ்டியை பத்தி பேசுறது. இப்போ இன்னொரு கேள்வி, பழைய சிருஷ்டி என்று சொல்லும் போது எது எல்லாம் வரும்? எல்லாமே. அதாவது எதிர்பார்த்த பதில் சகோதரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் என்னுடைய மாம்சம், என்னுடைய சுயம்னு சொல்லுவோம். கண்ணுல இப்ப நம்ம சுத்தி பார்க்கக்கூடிய எல்லாமே பழைய சிருஷ்டி தான். இந்த பூமியிலேயே வச்சு எங்கெல்லாம் எக்லிஷியா இருக்கோ அங்க மட்டும்தாங்க புது சிருஷ்டி இருக்கு. ரொம்ப பஞ்சம், அரிதான விஷயம், ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல புது சிருஷ்டி. சொல்றாங்க ஆயில் உலகத்துல கம்மியா இருக்கு, ஆயில் உலகத்துல கம்மியா இருக்கு. அதை விட விவரம் ஜாஸ்தியா, விலை ஜாஸ்தியா இருக்கிற ஒண்ணு கம்மியா இருக்குங்க. அது என்னன்னா புது சிருஷ்டி.
தீரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் தீரப்போகுது. பூமியில புது சிருஷ்டிகளே இல்லாத ஒரு காலம் வரும். அப்ப மகா உபத்திரவ காலம் இருக்கும். சோ இந்த கண்களால் காணக்கூடிய எல்லாமே அனித்தியமான பழைய சிருஷ்டி. ஏன் நம்மளுடைய சரீரம் உள்ள இருக்கே, இந்த புது சிருஷ்டி உள்ள இருக்கே, இந்த சரீரம் அதுவே பழைய சிருஷ்டி தான். இந்த புது சிருஷ்டி பழைய சரீரத்தை பயன்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இதான் சொல்லுவார் இல்லைங்களா, சிருஷ்டியானது ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது அப்படின்ட்டு, தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக. ரோமர் 8வது அதிகாரத்துல அந்த ஒரே வசனத்துல 2 சிருஷ்டிகளுமே இருக்கு. தேவ புத்திரர் என்று சொல்லப்படுகிறவங்க தான் யாரு அப்படின்னா புது சிருஷ்டிகள். ஆனா அதே சமயம் சிருஷ்டியானது என்று சொல்லுவது ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்ற. அப்ப பாருங்க, இவருடைய ஆரம்பம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முறையா ஸ்டார்ட் பண்றாரு. பழைய சிருஷ்டின்னு நாம் சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்க்க போனா அதுக்கு முன்னாடி மிருகங்கள் உருவாயிருக்கு. சரி, மிருகங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மரம் செடி கொடிகள் உருவாயிருக்கு. மரம் செடி கொடிகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஆதியில அதனுடைய ஆதியை போய் தேடும்போது அது பார்க்கும்போது இந்த உலகமே எப்படி உருவாச்சுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படின்னு நம்மள ஆதிக்கு கூட்டிட்டு போறார். இந்த பிகினிங், ஆதியிலே அப்படின்ட்டு கொண்டு வர்றார். அப்போ சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தவர்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நெற்றி அடியாக அறுதியிட்டு உறுதியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் த எர்த். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள்ல 6வது வால்யூம் முதல் அத்தியாயத்துல கிரியேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் ஆல் லிவிங் பீயிங், உலகத்தில் இருக்கிற சகல உயிரினங்களும் இந்த பூமியினுடைய சிருஷ்டிப்பும் தேவனுடைய கை வேலையாக இருக்கிறது. தேவனுடைய கை வேலையாக இருக்குது. மாறாக இயற்கையே தன்னைத்தானே உருவாக்கிக்கிச்சு என்று சொல்வது மட்டும் தவறு. ஏன் அப்படின்னா, அந்த இயற்கையவே உருவாக்குனவர் யாரு அப்படின்னா தேவன். ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு, 1900க்கு பிற்பாடு நிறைய பேரு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இயற்கைன்னு ஒண்ணு தானா உருவாச்சான், அந்த இயற்கை எல்லாவற்றையும் அதுவே உருவாக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, நாம சத்தியத்தை முதல் அத்தியாயத்துல பார்க்கும்போது இத அழுத்தமா பேசுறாங்க. கை வேலைதான் அது எது கிடையாது, தனக்குத்தானே உருவாக்கி கொண்டவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல புவியியல்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த புவியியல் கருத்துக்களின்படி பார்க்கும்போது உலகத்துல இருக்கிற நிறைய பொருட்கள் பார்க்கும்போது அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டது போல, உருவானது போல அது தென்படும் போது ஒரு டவுட் வருது, இது நிஜமாவே தேவன் தான் உருவாக்குனாரா அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட் சந்தேகப்படுறதுக்கு காரணம் போல தெரியுது. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புவியியல் ரீதியாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற கருத்துக்களையும் அகழ்வாராய்ச்சி மூலமாக சொல்லக்கூடிய கருத்துக்களையும் எடுத்து வச்சு வேதாகமத்துக்கு கூட எப்படி இது பொருந்தி வருது அப்படிங்கிறத முயற்சி எடுத்து பேசி இருக்கிறாரு இந்த அத்தியாயத்தை. இது நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த அத்தியாயத்தை பல பேர் மத்தியில நீங்க தெளிவா பரிணாம கொள்கைய மறுத்து பேசலாம். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா,
இந்த கற்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கே கற்கள், அதெல்லாம் ஒரு காலத்துல மண்ணா இருந்தது. ஆனா இப்ப பாக்குற மண் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு காலத்துல கல்லா இருந்தது. இதனுடைய வயசை பார்க்கும்போது இவைகள் கோடான கோடி வருஷங்களுக்கு முன்பு உருவானது போல நமக்கு தென்படுது. அதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு. எந்த புஸ்தகத்துல ஆதாரம் இருக்கு? யோபு யோபு ஓகே, சகோதரி யோபு சொல்றாங்க, இருக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் தான் சொல்றாங்க. அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பரிசுத்த ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. இது அப்படியே படிப்படியா சொல்லும்போது இவங்க சொல்ற இந்த கற்கள், இந்த மண்ணு, இதெல்லாம் இந்த வசனத்தின் காலத்துக்குரியது. இந்த வசனம் புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற மாதிரி, அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்றது மாதிரி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானவை இவை. அதை நம்ம மறுக்க முடியாது, உண்மைதான். இந்த வசனமும் அதை மாற்றி பேசல, வசனமும் அதுக்கு இணையாதான் பேசு. கொஞ்ச நாள் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 1வது அதிகாரம் 2வது வசனத்துக்கும் இடையில பல நாட்கள், பல வருடங்கள், பல கோடி ஆண்டுகள் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது வானத்தையும் பூமியையும் உருவாக்கி பிற்பாடு அதுல சிருஷ்டிப்பு அப்படிங்கறத உருவாக்குறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அதாவது பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது. ஆமா, பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது ஒழுங்கின்மையா தான் இருந்தது. பல்லாயிரம் கோடி வருஷங்களுக்கு பிற்பாடு தேவாவி ஜலத்தின் மேல அசைவாட ஆரம்பிச்சு. இங்கதான் தேவனுடைய கைவேலை. தேவனுடைய கைவேலை வருவதற்கு பல்லாயிரம் வருஷம் முன்பாக அது அப்படிதான் வேலை செஞ்சது. பல்லாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிச்சிப்பு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது 2வது வசனம். முதல்ல முழுமையடையாத கோளாக இந்த பூமி இருந்தது பல்லாயிரம் வருஷங்கள். அதுல சிருஷ்டிப்பு வேலை ஆரம்பமானது எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2வது வசனம், தேவ ஆவியின் மூலமாக அது அசைவாட ஆரம்பிச்சு இந்த நிலத்தை எப்படி பண்படுத்தலாம், இந்த இத மனித குடியிருப்புக்கு ஏற்ற விதமாய் என்னென்னவெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு கன்வென்ஷன் ஹால் கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு லேண்டை தேடுறோம். உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம எல்லாருக்கும் வருஷம் ஒரு ஊருக்கு போய் நம்ம ஒரு மண்டபம் பிடிச்சு பண்றதுக்கு நிரந்தரமா ஒரு மண்டபத்தை நம்ம கட்டலாம்னு சொல்லிட்டு போறோம். அப்பதான் நமக்கு திட்டம் வருது, நம்ம ஒரு மண்டபம் கட்டலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு மலைக்கு பக்கத்துல, மலை அடி வாரத்துல ஒரு அழகான ஒரு 1 ஏக்கர்ல ஒரு 2 ஏக்கர் நிலம் கிடைக்குது. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பார்க்கும்போது நம்ம பிரதர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க, அங்க நிறைய கல்லு, அங்க நிறைய மண்ணு, எல்லாம் மேடும் பள்ளமுமா ஒழுங்கின்மையா இருக்கு. இப்ப நம்ம பிளான் பண்றோம், இங்க மீட்டிங் ஹால் வைக்கணும், இங்க தங்கும் விடுதி வைக்கணும், இங்க குழந்தைகளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும், இங்க அவங்க விளையாட்டுக்கு, இங்க உணவருந்தும் அறை, இங்க இளைப்பாறும் இடம், இங்க சில கடைகள் வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லு மண்ணு எல்லாத்தையும் ஓரம் பண்ணிட்டு அதை வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா, இப்போ அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக போய் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி அது ரொம்ப நாள் இதா இருந்தது இல்லைங்களா, காலியா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது. இதுக்கு எப்படி ஒரு மண்டபத்துக்கு எப்படி வித்தியாசம் பார்க்கிறோமோ அதே மாதிரி உலகம் பல்லாண்டுகளாக காணாம ஒண்ணும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பிற்பாடு அது மேல தேவாவி அசைவாட ஆரம்பிக்கும் போது திட்டம் உருவாக ஆரம்பிக்கும். திட்டம் பண்ண உடனே அடுத்த நாள் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி மீட்டிங்கு, அதுக்கப்புறம் எப்படி யாரு போகலாம், எந்த எக்லிஷால இருந்து வருஷம் வேலை செய்யலான்னு ஒரு 2 வருடங்கள் நம்ம வேலை செய்யறோம். முடிச்சோம், நாங்க ஒரு ஹால் வருது,
அந்த ஹால்ல நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம எடுத்துடுறோம். ஹாலை வந்து நாம ரெடி பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு கோணத்தை பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கொண்டு வர்றாரு. இப்போ இந்த விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நன்கு கவனிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உள்ளேயே கடந்து செல்லும் போது ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக முதல் வந்து நல்ல உயரமா வளர்ற நிறைய மரங்களை உருவாக்குறார். அப்புறம் அதை உண்ணுகிற சில விலங்குகளை உருவாக்குறார். இதுக்கு ரெண்டும் மறிச்சு உள்ள போகும்போது அந்த இது என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மண்ணுக்குள்ள போயிருது. அந்த மண்ணுக்குள்ள இருந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்க மீண்டும் சில செடிகள் கொடிகள் வருது. அது வந்து முன்ன மாதிரி ரொம்ப பெரிய விருட்சங்களாக வளராமல் ஓரளவுக்கு நல்லா வளரக்கூடிய விருட்சங்களாக அது வந்து வளருது. அங்கிருந்து மிருகங்கள் உருவாகுது. அங்கிருந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இந்த தண்ணீர்ல இருந்து விலங்குகள் உருவாகுது. அதுல இருந்து தரைக்கு சிலது வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது உருவங்களை சிலது மாற்ற ஆரம்பிக்குது. அதுதான் சிருஷ்டிப்பிலிருந்து என்ன ஆகுதுன்னா தங்கள் தங்கள் விதைகளை இனங்களை அது உருவாக்க கடவுதுன்னு கர்த்தர் சொன்ன பயாலஜி ஃபார்முலா படி, உயிரியல் மூலக்கூறின் படி எல்லாம் அது இனங்களை என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கற்கள் மண்ணு கல் மண்ணு இதெல்லாம் உருவாகி கோடான கோடி வருஷம் ஆச்சு. ஆனா சிருஷ்டிப்பு தொடங்கினதுல இருந்து நாள் கணக்கு வச்சீங்கன்னா அது 7 சிருஷ்டிப்பு 4 தான். இங்கதான் விவரம் வந்து வரையறார். ஏன்னா இந்த இடத்துலதான் நான் மிஸ்டேக் பண்றோம். சிருஷ்டிப்புக்கு முன்னாடி ரொம்ப வயசான ஒரு கோள் உலகம் பூமி. சிருஷ்டிப்புக்கு அப்புறம் அதனுடைய வயசு இப்ப 6 வயசு, 6 நாள் தான் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் 1000 வருடங்கள். அப்ப நம்ம 7000வது வருடத்துல இப்போ இருக்கிறோம். இத வந்து சொல்றார். வேதாகமத்துல 1வது அதிகாரத்தில் வரக்கூடிய 24 மணி நேரங்கள் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய கணக்கின்படியான நேற்று 12 மணியிலிருந்து இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரங்கள் கிடையாது. இது வந்து ஒரு எரர், இது வந்து ஒரு தப்பறை. அப்படி 24 மணி நேரத்துக்கு எடுக்காதீங்க. புதுசா ஒருத்தர் பைபிள் படிக்க ஆரம்பிச்சாருன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரே படிச்சுட்டு மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படிங்க 24 மணி நேரத்துல எல்லாம் உருவாகும் மேஜிக்கான்னு நினைச்சுக்குவார். ஆனா அந்த இடத்துல நாளுங்கிறது காலப்பகுதி. இந்த நாள் அந்த இடத்துல நாளுங்கிறது என்ன அப்படின்னா காலப்பகுதி. சோ சகோதர சகோதரிகளே, இதுல நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல அறிவியலின் பிழையை நாம் சுட்டி காட்ட வேண்டியதாக. அதே சமயம் அடுத்தது எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறிவியலும் வேதாகமும் எந்தெந்த வகையில ஒத்து போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொள்கை ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாரு. அது யாருடைய கொள்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க மறந்துட வேண்டாம், அது வந்து ஐசக் வெயில் அப்படிங்கிறவருடைய கொள்கை. ஐசக் வெயில் அப்படிங்கிறவருடைய கொள்கை. இவருடைய கொள்கையின்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இவருடைய கொள்கையின்படி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த கொள்கையின் அடிப்படையில இவர் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கருத்து எழுதினார். அந்த கருத்து வேதாகமத்தின் கருத்தோடு கூட ரொம்பவும் ஒத்திசைவாக இருந்தது. இவர் வந்து ஒரு புவியியலாளர். இந்த புவியியலாளர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஐசக் வெயில் அவருடைய கொள்கை கோட்பாட்டின் பேர் வந்து வைலியன் தியரி. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழங்காலத்துல உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்றார். இதுக்கு அவர் உதாரணம் சொல்லக்கூடியது என்னன்னா சனிக்கோள். சனிக்கோளை
நம்மளுடைய சூரிய குடும்பத்துல ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? யாராவது சொல்லுங்களேன். துடைக்கோள் வச்சுங்க. வளையம் வளையம் இருக்கும் பிரதர். வளையம் இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். வளையம் வந்து அங்க காணப்படும். இப்ப அந்த வளையம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வளையம் உடைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெல்ட் மாதிரி. அந்த பெல்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா, இப்போ சனி கிரகத்தை சுற்றி சாட்டன் கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளையத்துக்குள்ள ஒரு பலூன் மாதிரி அந்த வளையம் இருக்குது. நீளமா இருக்கிற பலூன் மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற தூசிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடைஞ்சதுன்னா சனி கிரகம் முழுக்க தூசியா கொட்டும். அந்த மாதிரி இந்த பூமியை சுத்தி நிறைய வளையங்கள் இருந்தது. அதுல ஒரு வளையத்துல என்ன இருந்தது அப்படின்னா, ஃபுல்லா வாயு இருந்தது, கேஸ் இருந்தது. அதாவது அடுத்தது வந்து நிறைய தாதுக்கள் இருந்தது, உப்புகள் இருந்தது. இன்னும் ஒண்ணுல ரொம்ப அடியில் இருந்த ஒரு இதுல, கடைசியா இருந்த ஒரு வளையத்துல தண்ணி நிறைய இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, தேவன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் போது வெளிச்சம் உண்டா கடவுது அப்படின்னு சொல்லும் போது உடனே சூரியன் சந்திரன் அங்க தென்படல. ஏன் அப்படின்னா, இந்த வளையங்கள் வந்து பூமியை சுத்திட்டு இருந்தது. தேவன் ஒண்ணா உடைச்சு விட, ஒன்னொன்னுல ஒரு பெல்ட்ல இருக்கிற அந்த இதுவும் உள்ள இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பூமி மேல கொட்ட ஆரம்பிச்சு. கடைசியாக ஒரு வளையம் இருந்தது. அந்த வளையம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த வளையம் தான் தண்ணீர் வளையம். இந்த தண்ணீர் வளையம் ஒரு வாட்டர் பெட் மாதிரி பூமியை சுத்தி இருந்தது. இது இருந்த போது உங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட் ஞாபகம் வரும். அந்த சுத்தி இருந்த வளையம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நோவாவின் காலத்தில் உடைந்து விழுந்தது. தேவன் அதை பர்பஸாவே செஞ்சு விட்டாரு. அதை செய்யும் போது பூமி முழுக்க மேக வெடிப்பு மாதிரி எல்லா மேகங்களும் வெடிச்சா எப்படி தண்ணி ஒத்துன்னு கொட்டுமோ, அதே மாதிரி பூமி முழுக்க என்ன ஆச்சு அப்படின்னா தண்ணீர் கொட்டுச்சு. சில இடங்கள்ல கொட்டல. அப்ப பெரும்பான்மையான இடங்கள்ல தண்ணீர் வந்து கொட்டும் போது, தண்ணீர் அதிகமாகும் போது பிற்பாடு அவைகள் எல்லாம் ஒரு இடத்துல கரை ஒதுங்குச்சு. இதுதான் ஜலப்பிரளயத்தினுடைய சாராம்சம் அப்படின்னு வேலியனும் அதை தான் சொல்றாரு, 7ஆம் தூதனும் அதே தான் இந்த புஸ்தகத்துல சொல்றாரு. இந்த விஷயத்த ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற புஸ்தகத்துல, சிருஷ்டிப்பின் நிழல் பட நாடகம் அப்படிங்கிற புஸ்தகத்துல உள்ள பாத்தீங்க அப்படின்னீங்கன்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஃப்ளட், இந்த ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுக்க உடையாததற்கு முன்பதாக உலகம் வந்து ஒரு ஏசி உலகம் போல இருந்தது. ஆனா அது உளுந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் ஆவியாகி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவ்வளவு தண்ணி விழுந்து அது ஆவியாகி என்ன ஆச்சு அப்படின்னா, வடதுருவம் தென் துருவத்துல ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. ஐஸ் கட்டியா மாறும்போது அந்த இடத்துல ஒரு புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு மாடு, ஒரு பெரிய யானை அந்த ஐஸ் கட்டியாக மாறின அந்த ஒரு எஃபெக்ட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐஸ் கட்டிகளுக்குள்ள சிக்கிருச்சு. ஐஸ் கட்டிகளுக்குள்ள சிக்கி இருக்கிற எதுவுமே வந்து என்ன ஆகாது அப்படின்னா கெட்டு போகாது. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் அந்த பனிப்பிரதேசங்களுக்கு போகும்போது ஒரு மாடு, ஒரு பெரிய யானை அதனுடைய வாயில் இருந்த புல்லோட அழுவாமல் அப்படியே இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது வாய்க்குள்ள இருந்த புல்லு பச்சையா இருந்தது. ஆனா அது இருக்கிற இடம் வந்து வெள்ளையா பனி உலகமா இருக்கு. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பனி வர்றதுக்கு முன்பதாக இங்க பச்சை பசேல்னு இருந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சகோதர சகோதரிகளே, இது போன்ற காரியங்கள் இந்த அத்தியாயத்துல நாம பார்த்துக்கிட்டே வரும்போது, பிற்பாடு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வேணா படிக்கலாம்.
6வது அத்தியாயம்னு 6வது சிஸ்டிப்பு நாள்னு இருக்கா புஸ்தகத்துல உள்ள வாங்க. 6வது சிஸ்டிப்பு நாள்னு இருக்கும். இல்லாட்டி 5வது சிஸ்டிப்பு நாள் வாங்க. 5வது சிஸ்டிப்பு நாள். பிரதர். நீங்க அதுல 2வது பத்தி வாசிங்க. 2வது பத்தி இதுல என்ன சொல்லுவாரு? ஒரே நிமிஷம் சிஸ்டர். இதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப அறிவியலையும் வேதாகமத்தையும் இணைச்சு பேசும் பொழுது, சிருஷ்டிப்பு உலகம் தேவன் தான் சிருஷ்டிச்சாரு. ஆனா அதுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு. இயற்கை தன்னைத்தானே அதனுடைய பாகங்களை உருவாக்கி கொள்ளுகிற ஒரு பாகம் அது செயல்பட்டுச்சு. ஆனா அதே சமயம் நாம தேவன் இதை சிருஷ்டிக்கவே இல்லை, தேவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை என்று நாம் சொல்லிடக்கூடாது. கடல்ல இருந்து எப்படி ஒரு மிருகங்கள் அப்படி தன்னை பிறப்பித்து கொண்டன அப்படிங்கிறத, இந்த பரிணாமத்தோடு எந்த அளவுக்கு நமக்கு ஒற்றுமை இருக்கு, ஆனா முற்றிலும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத நமக்கு இதுல சொல்லுவார். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை நீங்க அந்த 5வது சிஸ்டிப்பு நாள்ல இருக்கிற முதல் பத்தியிலிருந்தே வாசிக்கலாம். பின்பு தேவன் நீந்தும் ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பூமியின் குளிரடக்கமான சமுத்திரங்கள் ஜெல்லி மீனிலிருந்து திமிங்கிலம் வரைக்கும் உள்ள ஜீவ ஜந்துக்களால் எப்படி நிரம்பி இருந்தன என்பதை தற்காலத்தில் குளிரடக்கமான தென் கடல்களில் காணப்படும் அபரிமிதமான உயிரினங்களின் மூலம் தீர்மானிக்கலாம். நீரிலும் நிலத்திலும் வாழும் ஊரும் பிராணிகள் இந்த காலத்திற்கும் உரியதாகும். அந்த காலத்தின் போது இப்போது இருக்கிற கண்டங்கள் தீவுகளும் ஒரு சமயம் கீழ் நோக்கி வந்த சிறிய அல்லது பெரிய நீர் வளையங்களில் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டும் மற்றும் ஒரு சமயம் ராட்சத அலைகளினால் கழுவப்பட்டும் படிப்படியாக உயர்ந்தும் தாழ்ந்தும் கொண்டிருந்தன. சிப்பிகளின் எஞ்சிய பொருட்கள் போன்றவை உயர்ந்த மலைகளில் காணப்படுவது அதிசயமல்ல. மேலும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் ஏராளமான சுண்ணாம்புக்கல் அடுக்குகள் சில வேளைகளில் சிப்பி மீன்கள் கல்லறைகள் என்று அழைக்கப்படுவது ஆச்சரியமல்ல. ஏனென்றால் அவைகள் கிட்டத்தட்ட முற்றிலுமாக பெரும் திரளான மேலோடுகளால் நிறைந்திருந்தன. சொல்ல முடியாத கோடிக்கணக்கான சிறிய ஜீவ ஜந்துக்கள் பிறந்து அவைகளின் சிறிய மேலோடுகளை விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இறந்தவைகள் எவ்வளவு பெருந்திரளாக இருந்திருக்க வேண்டும். தேவன் அவைகளை பலுகி பெருக வேண்டும் என்று ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆம், இத்தனை சிறிய ஒரு ஜீவியாய் இருப்பதும் ஒரு குறுகிய காலத்திற்கு உரியதாய் இருப்பதும் ஓர் அனுகிரகம், ஓர் ஆசீர்வாதம். அடுத்த பத்தி மிக மிக முக்கியமான பத்தி. எந்த அளவுக்கு நாம பரிணாம கொள்கையோடு ஒத்திசைவாக இருக்கிறோம், ஆனா அதே சமயம் எந்த காரியத்துல விலகி இருக்கிறோங்கிறத ப்ரூஃப் பண்ற ஒரே சாப்டர் இந்த சாப்டர் தான், இந்த பேராகிராஃப் தான். கொஞ்சம் அதை தெளிவா வாசி. வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு மேலாக நாம் விவாதம் செய்யாமல் இருப்போமாக. கணக்கிலடங்காத வகையில் மீன்களையும் பிராணிகளையும் தனித்தனியாகவும் வெவ்வேறாகவும் தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதம் வலியுறுத்தவில்லை. ஆனால் அந்த தெய்வீக வல்லமை அல்லது ஆவி அடைகாக்குதலை மாத்திரம் செய்தது. தெய்வீக நோக்கத்தின் மூலமாக சமுத்திரம் பல்வேறு வகைகளான அதன் ஜீவ ஜந்துக்களை பிறப்பித்தது. செய்முறைகள் அறிவிக்கப்படவில்லை. ஒருவித இனங்கள் வித்தியாசமான நிலைமைகளில் இன்னொன்றாக உருவாகி இருக்கலாம், அல்லது அதே மூல
புரோட்டோபிளாசத்திலிருந்து, அதாவது ஜீவ ஜந்துக்களின் வித்தியாசமான முறைகள் வேறுபடும் நிலைமைகளில் உருவாகி இருக்கலாம். ஒருவனும் அறியான். மேலும் பிடிவாதமாக இருப்பது ஞானமற்றது. அந்த கடல்களில் அதிக தாது பொருட்கள் நிறைந்த தண்ணீர்களின் ரசாயன செயல்பாடு மூலமாக கொழகொழப்பான திரவங்கள் புரோட்டோபிளாசம் கூட ஜீவியத்திற்கு வந்திருக்க முடியாது என்று தர்க்கம் செய்வது நமக்குரியது அல்ல. நாங்கள் சொல்வது என்னவென்றால், எல்லாம் தெய்வீக நோக்கம் மற்றும் ஏற்பாட்டின் பலன்களாக வந்தன. எனவே எந்த வழிகளாயிருந்தாலும், எந்த ஏஜென்சிகளாயிருந்தாலும் அவைகள் தெய்வீக சிருஷ்டிப்புகள். ஆதியாகமத்தின் வார்த்தைகளின்படி மாத்திரமல்ல, இயற்கையின் உண்மைகள் மூலம் இது காட்டப்படுகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். சமுத்திர ஜீவ ஜந்துக்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொன்றும் இருக்கிறபடியே அதனதன் இனங்களும் மற்ற இனங்களாக மாற முடியாதபடி உள்ள நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டன. அவைகள் எப்படி பிறப்பிக்கப்பட்டாலும் இது தேவனுடைய கிரியையே. இந்த நாள் அல்லது யுகம் விஞ்ஞானிகளின் ஊறும் ஜந்துவின் காலத்திற்கு ஒத்து இருக்கிறது. பூமியை மனிதனுடைய குடியிருப்பாகவும் ராஜ்யமாகவும் ஒழுங்குபடுத்தும் வேலையின் துவக்கம் முதல் 35,000 வருஷங்கள் ஆகி, சாயங்காலமும் விடியாற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. இதனுடைய படிக்க சுய விளக்கமான பற்றி இத படிக்கும் போது நமக்கு எப்படி சிப்பிகள் மலை மேல இருந்தது அப்படின்னா அது வரைக்கும் தண்ணி இருந்திருக்குது அந்த காலத்துல. அதுக்கப்புறம் அது வத்தி இருக்குது. அப்போ உருவான மேடுகள் தான் இந்த மலைகள். பிற்பாடு தண்ணீர் கீழே போயிருக்குது. பின்னாடி அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சமுத்திரங்கள் ஆயிருக்கு. இப்படி நாம் பார்க்கணும். இல்ல ரொம்ப குறிப்பா சொல்றாரு வேதாகமத்தின் அந்த 2வது பத்தியில முதல் சென்டென்ஸ் மட்டும் கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு மேலாக நாம் விவாதம் செய்யாமல் இருப்போமாக. அவ்வளவுதான். அதாவது அவர் தான் சொல்றாரு இல்லையா, இதுல இருந்து இது எப்படி மாறுச்சு, அதுல இருந்து அது எப்படி மாறுச்சு, அது எப்படி பண்ணாரு கண்டுபிடிங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஒரே மெத்தடு, நான் தான் உருவாக்குனேன், இந்த மாதிரி உருவாக்குனேன் அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? சோ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது நாம ஓரளவுக்கு இந்த ஆரம்ப கால சிருஷ்டிகளை தேவன் தங்களுக்குள் தாங்களே உருவாக்கி கொள்ற மெத்தட அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அறிவு ஜீவியான மனுஷனை உருவாக்குவதற்கு, அதுவும் பழைய சிருஷ்டி தான், ஆனா அந்த அறிவு ஜீவியான மனுஷனை உருவாக்குவதில் நேரடியாக தன்னுடைய சிருஷ்டிப்பை கை வச்சிருந்தார். அந்த ஏதோ கொரில்லால இருந்தோ அல்லது ஹோமோசாப்பியன்ஸ்ல இருந்தோ ஒருவேளை வந்தது மாதிரி பேசப்படுறத நாங்க நம்பல. அதுக்கப்புறம் இந்த அத்தியாயம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதாகமத்தின் சிருஷ்டிப்பு வரலாற்றை பதிவை அங்கீகரிக்கக்கூடிய அறிவியலாளர்களின் கருத்துக்களை, வேதாகமத்துக்கு ஒத்திசைவாக இருக்கிற அறிவியலின் கருத்துக்களை இந்த அத்தியாயம் தொடர்ந்து பேசும். இந்த அத்தியாயம் மனித குடியிருப்புல எப்படி பழைய மனுஷன் உருவானான், விழுந்து போன அந்த மனுஷன் ஆதாம் உருவானான் அப்படிங்கிற வரைக்கும் காட்டிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல இருந்து புது சிருஷ்டியை பத்தி பேசும். 2வது அத்தியாயத்தினுடைய பேரு என்ன? புது சிருஷ்டி. ஆதியிலேங்கிற முதல் அத்தியாயத்துல யார பத்தி பார்த்தோம்? பழைய சிருஷ்டிப்புகளை பத்தி பார்த்தோம். இப்ப 3வது அத்தியாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிங்கிற தலைப்பு எத்தனாவது அத்தியாயம் வரைக்கும் வருதுன்னு பாருங்க. 17வது அத்தியாயம் வரைக்கும் வரும் பிரதர். அவ்வளவு ஃபுல்லாவே வரும். சோ இந்த கோணத்தை நாம் பார்த்தோம். ஆமா, பழைய சிருஷ்டி, புது சிருஷ்டி, புது சிருஷ்டியினுடைய அழைப்பு, புது சிருஷ்டியினுடைய ஒழுங்கு, புது சிருஷ்டியினுடைய ஓய்வு நாள், புது சிருஷ்டியினுடைய இளைப்பாறுதல், புது சிருஷ்டிகளினுடைய முன்குறித்தல், புதிய சிருஷ்டிகளுடைய தற்கால அமைப்பு, எல்லாமே இது பேசும்.
கடைசியா புது சிருஷ்டியினுடைய உயிர்த்தெழுதல், பிற்கால சுதந்திரம் வரைக்கும் பேசும். சோ தேவன் தாமே இந்த காரியங்கள்ல நம்மளுடைய தியானங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ்.